அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். 2024 ஆங்கில வருட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ தொகுப்பு முழுவதுமே லக்ன பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். பெரும்பாலும் நம்ம எல்லோருமே ராசி பலனை தான் பார்ப்போம். ஆனால் லக்னம் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஜோதிட சாஸ்திரத்தில். அதை வச்சு தான் நம்ம அத்தனை பலன்களும் சொல்கிறது. பட் நடைமுறையில் நம்ம எல்லோரும் ராசி பார்க்குறோம், நட்சத்திரம் பார்க்குறோம். நமக்கு ராசி நட்சத்திரங்கள் தெரியும். பட் நம்மளுடைய லக்னம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த லக்ன பலன் தான் நம்மளை இயக்கிறதுக்கு காரணமே. லக்னம் என்பது உயிர், அந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம். ராசி என்பது உடல். ஆக இந்த உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை, இதுதான் மேட்ரு. அப்படி பார்க்குற பொழுது நமக்கு லக்ன பலன் தான் பிரதானம். அதனால தான் நான் ஒவ்வொரு வருஷமும் லக்ன பலனை பற்றியும் நான் ஜென்ரலாக சொல்லியிருக்கிறேன். இந்த வருஷமும் நிறைய பேர் நம்முடைய கிளைண்ட் எல்லாம் கேட்டிருக்கிறதுனால, நம்முடைய வியூவர்ஸ் கேட்குறதுனால லக்ன பலன்களுடைய பொது பலன்களை போட்டிருக்கேன். வழக்கம் போல் என்னுடைய ராசி பலன்கள் வீடியோவும் போட்டிருக்கேன். இது ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னா, எது சிறந்தது அப்படின்னா லக்ன பலன் தான் கரெக்டு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒன்று சொல்லணுன்னா, நீங்கள் கடகராசியில் பிறந்திருக்கலாம். இப்போ கடகராசிக்கு கோச்சாரத்தில் அஷ்டம சனி நடந்துகிட்ருக்கு. பட் அதே சமயத்தில் நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கலாம். உங்களுடைய ராசி கடகராசிக்கு அஷ்டம சனி, வாழ்க்கையில் துன்பம், துயரம், கஷ்டம், வேதனை, அசிங்கம், அவமானங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை. ஆனால் உங்கள் லக்னம் மேஷ லக்னமாக இருந்தால் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். ஆனால் உங்களுடைய லக்னத்திற்கு அவர் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருப்பார். அப்போ நேர்மறையான எதிர்மறையான பலன்கள் நடக்கும். என்றைக்குமே ஜோதிடம் பொய் இல்லை. ஆகையினால இந்த பலன்கள் மாறுபடுவதற்கு காரணமே இதுதான். ஆக உங்களுடைய லக்னம் ஒன்றா இருக்கும், உங்களுடைய ராசி ஒன்றா இருக்கும். அதனால தான் இந்த லக்ன பலன்களை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இப்போ லக்ன பலனை போட்டிருக்கிறோம். இந்த வருஷம் 2024 கன்னியா லக்னத்தில் தான் எப்பயுமே வருஷம் பிறப்பு. இந்த வருஷமும் பிறந்திருக்குது. அந்த லக்னத்துக்கு அதிபதியான புத பகவான் 3ஆம் இடத்துல வக்ரகதியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் இந்த வருஷம் சஞ்சரிக்கிறார். வருஷம் பிறந்தது என்னவோ சிம்ம ராசி மக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, கேதுவோடைய நட்சத்திரத்தில். இந்த வருஷத்தோட முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, எப்பயுமே வருஷத்தில் இந்த வருஷத்தில் மாத்திரம் ராகு கேது பயிற்சி இல்லை, சனி பயிற்சி இல்லை, ஒன்லி குரு பயிற்சி மட்டும்தான் இருக்குது. அதுலேயும் குரு பகவான் அக்டோபர் மாதத்துக்கு அக்டோபருக்கு அப்புறம் தான் மேஷராசிலேருந்து ரிஷபராசிக்கு வர்றாரு. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு, மற்ற கிரகங்கள் அத்தனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். ஏற்கனவே ராசி பலன் நான் போட்டிருக்கேன், பாருங்கள். இங்கே லக்ன பலனுக்கான பலன் சொல்லப்பட்டிருக்கு. பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்க. கேட்டுட்டு ஒரு 6 மாதம் 7 மாதத்துக்கு அப்புறம் மறுபடியும் அந்த வீடியோவை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த குரு பேச்சினுடைய பலன், ராகு கேது சனி பகவான் மற்றுமுள்ள கிரகங்களை எல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த வருஷம் ஒவ்வொரு லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக கொடுத்துருக்கிறேன், பாருங்கள். ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குற பொழுது, உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்ற புதனோட உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்படி பார்க்கறது ரொம்ப சிறப்பு. ஆக இயற்கையாகவே உங்கள் ரிஷப லக்னத்துக்கு அதிபதியான சுக்கிர பகவான் வருஷ ஆரம்பத்திலேயே உங்களுடைய லக்னத்தையே பார்க்கிற பொழுது இதுவரைக்கும் இருந்த குழப்பமான ஒரு சூழ்நிலைகள்லாம் மாறி ஒரு நல்ல விதமான எண்ணங்கள், சிந்தனைகள், செயலாக்கம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் நிறையா உங்களுக்கு இருக்குது. துணிஞ்சு சில விஷயங்களில் செயல்படுவீங்க.
அதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இந்த வருஷம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது அதுவுமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் உங்கள் கையில் இருக்கும். அதற்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். குறிப்பாக நீங்கள் ரொம்ப நாளாக நல்லதொரு ஆடை ஆபரணம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் உண்டு. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் இந்த வருஷம் எப்படி இருக்குது? உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி புத பகவான் 7ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய லக்னத்தை பார்க்கிறார், ரிஷப லக்னத்தை. இந்த முயற்சி ஸ்தானாதிபதி உங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். ஃபினான்சியலாக ஒரு பக்கம் நல்லா இருந்தால் கூட உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை யாரும் பார்க்குறாங்களான்னா பெரிய லெவலில் யாரும் பார்க்கலை. அதனால் நீங்களே உங்களை டெவலப் பண்ணணும், நீங்களே இந்த வருஷம் உங்களை அப்டேட் பண்ணணும். உங்கள் முயற்சி ஸ்தானாதிபதியாக சந்திர பகவான் இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஆரம்பத்திலே கேதுவோட நட்சத்திரத்தில் வருஷம் பிறந்தது. சிம்ம ராசி மக நட்சத்திரம் கன்னியா லக்னத்தில். அதனால் நீங்களே பெரிய லெவலில் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை நோக்கி உங்களுக்கு ட்ராவல் பண்ணுங்கள். லைஃப்பில் உங்களுக்குன்னு என்ன எய்ம் இருக்குதுன்னு பாருங்கள். அதில் வெற்றி அடைவதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிப்பீங்க. அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். பட் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த வருஷத்தில் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் உங்களை அறியாத தன்னம்பிக்கை. நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இந்த வருஷம் இருங்க, கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் யாரோடையாவது கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டைரெக்டாக அவங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் பெரிய லெவலில் உங்களை அப்டேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எதிர்பாராத பயணங்கள் இருக்குது. அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் உண்டு. அது மட்டுமல்ல, உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பால் நற்பலன்கள் உண்டு. இளைய சகோதரிகளாலும் உங்களுக்கு நல்லதொரு மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது சிறுதொழில் சுயதொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்மாராக தான் இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய 4ஆம் இடத்தை அக்டோபர் வரைக்கும் குரு பகவான் பார்க்குறாரு, சனி பகவானும் பார்க்குறாரு. இப்படி 2 கிரகங்கள் பார்க்கறது 4ஆம் இடத்துல ஒரு பக்கம் மிகப்பெரிய நன்மை. ஏன்னா 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள், நீங்கள் சொந்தமாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், அல்லது பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த வருஷத்தில் இருக்குது. இந்த வருஷம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் ரொம்ப நல்லா இருக்குது, இன்னொரு பக்கம் அதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய அன்பு ஆதரவு இருந்தால் கூட அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம், உங்களுக்கு லாபம் இருக்குது. நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. இந்த வருஷத்தில் உங்களுடைய 4ஆம் இடத்தை குரு சனி பார்க்கறதுனால நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும், கெரியரில் இருந்தாலும், வேலையில் இருந்தாலும், கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக பண்ணுங்கள். கிடைச்ச வேலையில் நீங்கள் திருப்திகரமான முன்னேற்றத்தை வழிவகுத்துக்குங்க. இல்லைன்னா வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த 4ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் உங்களை தேவையில்லாத மகிழ்ச்சியிலிருந்து விடுபட வைக்கும். எப்பவுமே ஒரு சோகமான சூழ்நிலைகள் இருப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும். அது மாதிரியான சூழ்நிலைகளை கிரகங்கள் உண்டு பண்ணும். அதையெல்லாம் தூக்கி வச்சுட்டு ரொம்ப ஆக்டிவாக இருங்க. உங்களுடைய 5ஆம் அதிபதியே புத பகவான், அவர் 7ஆம் இடத்துல வக்ரகத்தில் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறது. காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லவ் சக்ஸஸ் ஆகும். அதற்கான சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு உருவாகும். குழந்தைகளால் உங்களுக்கு தேவையில்லாத செலவினங்கள், குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இதெல்லாமே ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வருஷம் பெரிய லெவலில் நீங்கள் ஷேர்ஸில்,
ரேஸ் லாட்டரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதோடு நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். இந்த வருஷம் நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள், பப்ளிக் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். மெயினாக இந்த வருஷம் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருந்தாலே ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு வேலை இல்லாமல் போகாது. நீங்கள் பெரும்பாலும் ஐடியலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அக்டோபர் வரைக்கும் கிடையாது. ஏதாவது ஒரு ஜாப் இருக்கும், அதுலேயும் நீங்கள் அந்த ஜாபில் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் இருக்கும், அல்லது வேலையில் ஒரு இன்க்ரிமெண்ட் இருக்குது, அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் அல்லது எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, உங்கள் ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. நீங்கள் ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்காதுன்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் உங்களுக்கு உண்டு. நீங்கள் படித்த படிப்புக்கு தகுந்த வேலை, உங்களுடைய வேலைக்கு தகுந்த சேலரி, அதுக்கு தகுந்த வருமானங்கள், இது அத்தனையும் உண்டு. ஸோ உங்களுடைய இந்த சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடனும் கொடுக்காதீங்க. இந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. வழக்குகள்லேருந்து ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. அதனால் நீங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் இருந்தால் ஹேரிங் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். இந்த வருஷத்தில் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா, என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பர்பஸ் ஃபுல்ஃபில் ஆகாது. நல்லதொரு வேலையாட்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. இந்த வருஷம் நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைவீங்க. இந்த வருஷத்தில் ரிஷப லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், குரு வேற பார்க்கிறாரு. அப்படி இருந்தாலே கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையிலுமே கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த வருஷத்தில் சர்ஜரி எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதுலேயும் உங்களுடைய 10ஆம் இடத்துல சனி பகவான், அவர் ராகுவோட நட்சத்திரத்தில். அப்படி இருந்தாலே நீங்கள் ஏதாவது ஃபர்தராக இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய லெவலில் ஆண்டர்ப்ரனராக வரணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏதாவது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிக்கலாம், பண்ணலாம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்க பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணுங்கள். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை. குறிப்பாக உங்களுக்கு அந்நிய பாஷை, அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், ஆதாயம், இது அத்தனையும் இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் உண்டு. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் வர்ற வருமானங்கள் கொஞ்சம் பணம் லாக் ஆகக்கூடிய காலங்கள் இருக்குது. உங்களுடைய 12ஆம் இடத்துல கோச்சாரத்தில் குருவர், கேதுவுடைய நட்சத்திரம். வீட்டில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு, அதுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள். இந்த வருஷத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அல்லது சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், ஏதாவது க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களாம் தாராளமாக பண்ணலாம். உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால நீங்கள் கம்பெனி எதுவும் மாறணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறவங்க தாராளமாக மூவ் ஆகுங்க. இது அத்தனைக்குமே ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. இந்த வருஷம் முழுவதுமே எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு பெரிய லெவலில் பண்ணுங்க. எங்கெல்லாம் முருகனுடைய ஆலயங்கள் இருக்கோ முருகனுடைய வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்க. அது இல்லாமல் பகவான் ராமருடைய வழிபாடு, சீதா பிராட்டியுடைய வழிபாடு இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதோட பிரம்மாவுடைய வழிபாடு, சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு, பிரம்மாவுடைய வழிபாடை பெரிய லெவலில் பண்ணுங்க. உங்களுக்கு வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும். இறையர்களால் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.